ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 3ல் இருக்க எல்லா பாடத்தலைப்புலேருந்தும் 10 கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். முதல் தலைப்பு புலி தங்கிய குகை. முதல் கேள்வி, சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை இ. காவற்பெண்டு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, சிற்றில் பொருள் தருக. சரியான விடை இ. சிறுவீடு. அடுத்தது மூன்றாவது கேள்வி, காவற்பெண்டு சோழ மன்னன் போரவை டேஷின் செவிலித்தாயாக விளங்கியவர். சரியான விடை அ. கோப்பெரு நற்கிள்ளி. ஆ தான் சரியான விடை. அடுத்தது நான்காவது கேள்வி, காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை அ. புறநானூறு. புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று. சரியான விடை 8 தொகை நூல்களில் ஒன்று. அப்போ ஆ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நிரப்புக. சில வரிகள் கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு, அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க. யாண்டுலனோ என வினவது என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய டேஷ் போல. இங்க சரியான விடை அ. கல்லலை போல. அதாவது ஆன்றது கல்லலைன்னா கற்குகைன்ற அர்த்தமாகுது. அடுத்தது ஏழாவது கேள்வி, புறநானூறு நூலின் டேஷாம் பாடலாக புலி தங்கிய குகை இடம்பெற்றுள்ளது. சரியான விடை 86வது பாடலாக தான் இந்த புலி தங்கிய குகை என்னும் பாடல் புறநானூற்று நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது எட்டாவது கேள்வி, புறநானூறு நூலின் வாயிலாக நாம் என்ன அறியலாம்? சரியான விடை தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், வீரம், பண்பாடு இதெல்லாமே நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப அனைத்தும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி, யாண்டுலனோ பிரித்து எழுதுக. சரியான விடை அ. யாண்டு கூட்டல் உளனோ. ஆ தான் சரியான விடை. அடுத்தது யாண்டு பொருள் தருக. சரியான விடை அ. எங்கு. யாண்டுனா எங்கு தான் சரியான விடை. அடுத்த பாடப்பகுதி பாஞ்சை வளம். முதல் கேள்வி, பாஞ்சை வளம் பாடலின் மூலம் நாம் யாருடைய வரலாற்றை அறியலாம்? சரியான விடை அ. கட்டபொம்மன். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பாஞ்சை வளம் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை இ. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல். ஈ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் தொகுத்து வெளியிட்டவர் யார்? சரியான விடை இ. நா. வான மாமலை. அடுத்தது நான்காவது கேள்வி, நிரப்புக. சில வரிகள் கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு, அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க. வீட்டில் உயர் மணி மேடைகளாம், வீடுகளாம் மதிலோடைகளாம். இதில் இந்த இடத்துல ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்காக இருக்குது, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை இ. மெத்தை. ஈ தான் சரியான விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, கமுகு பொருள் தருக. சரியான விடை கமுகு இ. பாக்கு தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, யார் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வர்? சரியான விடை இ. ஜக்கம்மா தேவி. ஈ தான் சரியான விடை. இ. ஜக்கம்மா தேவி தான் சரியான விடை. அடுத்தது ஏழாவது கேள்வி, மெத்தை வீடு என்பது டேஷ். சரியான விடை மாடி வீடு. மெத்தை வீடுன்றது இ. மாடி வீடு. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம், விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சிங்காரம், சிங்காரம்ன்றது அழகு. பரினா குதிரை. இப்போ இதுதான் சரியான விடை. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஈல தான் இருக்கு. ஈ தான் சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும். சரியான விடை அ. முயல் நாயை விரட்டிடும். ஆ தான் சரியான விடை. அடுத்தது 10வது கேள்வி, வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுதுக. சரியான விடை அ. வாசல் அலங்காரம். ஆ தான் சரியான விடை. அடுத்த பாடத்தலைப்பு தேசியம் காத்த செம்மல். முதல் கேள்வி, சுத்த தியாகி என போற்றப்பட்டவர் யார்? சரியான விடை இ. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஈ தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் எந்த ஊரில் பிறந்தார்? சரியான விடை இ. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன்ற ஊரில் தான் பிறந்தார். அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விவேகானந்தர், இது பார்த்தீங்கன்னா பசும்பொன் ஐயா அவர்கள் விவேகானந்தரோட தூதராக விளங்கினார். நேதாஜி அவர்களோட தளபதியாக திகழ்ந்தார். கபிலரோட புலமை மாதிரி இவருக்கும் புலமை இருந்தது.
கரிகாலனோட வலிமை மாதிரியே இவரும் வலிமை பெற்றிருந்தார். ஸோ இதுதான் சரியான விடை. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆல இருக்கு. ஆ தான் சரியான விடை. அடுத்தது 4வது கேள்வி. பசும்பொன்னாருக்கு எப்போது இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்டது? சரியான விடை இ 1995. தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் யார்? சரியான விடை அண்ணா. அடுத்தது 6வது கேள்வி. தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? சரியான விடை திருவிகா. அடுத்தது 7வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என்று கூறியவர் யார்? சரியான விடை ராஜாஜி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பசும்பொன்னாரின் அரசியல் குரு யார்? சரியான விடை நேதாஜி. அடுத்தது 9வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் டேஷ் என்னும் பெயரில் வார இதழை நடத்தினார். சரியான விடை நேதாஜி. அடுத்தது 10வது கேள்வி. பசும்பொன்னார் சாயல்குடி என்னும் ஊரில் எந்த தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார்? சரியான விடை விவேகானந்தரின் பெருமை. தான் சரியான விடை. அடுத்த பாடத்தலைப்பு கப்பலோட்டிய தமிழர். முதல் கேள்வி. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ரபி சேதுப்பிள்ளை. அடுத்தது 2வது கேள்வி. வ.உ.சி எந்த நூலை தமிழ்த்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தார்? சரியான விடை மெய்யறிவு மெய்யறம். தான் சரியான விடை. அடுத்தது 3வது கேள்வி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என பாடியவர் யார்? சரியான விடை வ.உ.சி வ.உ. சிதம்பரனார். அடுத்தது 4வது கேள்வி. வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம் எங்கு பிறந்தது? சரியான விடை வங்காளம். அடுத்தது 5வது கேள்வி பார்க்கலாம். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் யார்? சரியான விடை பாண்டித்துரையார். தான் சரியான விடை. 6வது கேள்வி. எதை படித்து படித்து வ.உ.சி தன் வாழ்நாள் தொல்லையெல்லாம் மறந்தார்? சரியான விடை தொல்காப்பியம். அடுத்தது 7வது கேள்வி. வ.உ.சி பேசுவதாக கப்பலோட்டிய தமிழன் என்ற பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை கடற்கரையினிலே. அடுத்தது 8வது கேள்வி. எந்த நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல்? சரியான விடை தமிழின்பம். அடுத்தது 9வது கேள்வி. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி? சரியான விடை பின்ஹே. அடுத்தது 10வது கேள்வி. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்பது யாருடைய வாய்மொழி? சரியான விடை திருவள்ளுவர். தான் சரியான விடை. அடுத்த பாடத்தலைப்பு வழக்கு. முதல் கேள்வி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் சரியான விடை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இந்த 3 தான் தகுதி வழக்கு. அடுத்தது இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இது பார்த்தீங்கன்னா இதுவும் 3 வகைப்படும். 3 தான் சரியான விடை. இலக்கண முடியாது, இலக்கண போலி, மருவு. அடுத்தது 3வது கேள்வி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும்? சரியான விடை இடக்கரடக்கல். தான் சரியான விடை. அடுத்தது 4வது கேள்வி. மருவு சொற்களில் தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை இளஞ்சி. மற்றது எல்லாமே மருவு சொற்கள் தான். அதாவது ஒரு சொல் மருவி, அதாவது ஷார்ட்டா சுருங்கி வந்திருந்தா அதுதான் மருவு சொற்கள். இதுல தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சி தான் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5வது கேள்வி. கடைப்போலி தேர்ந்தெடுக. சரியான விடை கடைப்போலின்னா கடைசி எழுத்து மாறி வந்தாலும் அதோட பொருள் மாறாது, அதுதான் கடைப்போலி. அதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தர். தான் சரியான விடை. அடுத்தது 6வது கேள்வி பார்க்கலாம். இலக்கண போலியை டேஷ் என்றும் கூறுவர். சரியான விடை முன்பின்னாக தொக்க போலி. தான் சரியான விடை. அடுத்தது 7வது கேள்வி. ஓலை என்பதன் மங்கள சொல் என்ன? சரியான விடை திருமுகம். அடுத்தது 8வது கேள்வி. காரை பொருள் தருக. சரியான விடை ஆடை. அடுத்தது 9வது கேள்வி பொறுத்துக.
பந்தர் அப்படின்றது கடைப்போலி. அடுத்தது மைஞ்சுன்றது முதற்போலி, அஞ்சுன்றது முற்றுப்போலி, அரையர்ன்றது இடைப்போலி. இதுதான் சரியான விடை. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஈல தான் இருக்குது. ஈ தான் சரியான விடை. அடுத்தது 10வது கேள்வி. எலக்யூஷன் தமிழாக்கம் தருக. சரியான விடை ஈ பேச்சாற்றல். நன்றி. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்.